இன்றைக்கி வந்து மில்லட்டில் வந்து அடை தோசை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ட்ரை பண்ண தோசையிலே இது வந்து டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. 2 மில்லட் தான் ஆட் பண்ணேன், கம்பும் பனிவரகும். ஆக்சுவலி இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு வாங்கின மில்லட்டு. அதில் வந்து ஸ்டாக் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நார்மல் தோசை அடை தோசை அப்படின்னு செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கேன். 2மே டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ப்ரைஸும் வந்து ஓரளவு அஃபோர்டபுளாக தான் இருக்கும். 1 டம்ளர் வந்து கம்பு, 1 டம்ளர் பனிவரகு எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சமாக வெந்தயம், கருப்புளுந்து தான் என்கிட்ட இருக்குது அப்படின்றனால அது 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் அதிகமாக வந்து கருப்புளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு மில்லட்டில் நிறைய அழுக்கு வரும், அதனால் ஒரு அரை மணி நேரம் தண்ணி வச்சு ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 4 to 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்து நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இல்லைனா நம்ம நிறைய டைம் கழுவுற மாதிரி இருக்கும் மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும். நான் அடை தோசை அப்படின்றதுனால 2 தக்காளி, வரமிளகா, கருவேப்பிலை, சீரகம், சோம்பு இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டேன். பூண்டும் மிளகும் என்கிட்ட ஸ்டாக் இல்லைன்றனால அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு அந்த தக்காளி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச உளுந்து, பனிவரகு, கம்பெல்லாம் போட்டு அரைச்சிட்டு நான் உப்பு போட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுட்டேன். ஏன்னா கிளைமேட் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாங்களுக்கு அடை தோசை மாதிரியும் எனக்கு மொறுமொறுன்னு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.